இவனை கடையில வாங்குறத விட வீட்ல பண்ணும்போது அப் டு 70% வரை காஸ்ட் சேவ் பண்ணலாம். பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர் என்ன தெரியுமா? பிரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. நம்ம வீட்டு சக்கரை குட்டி நல்லதுதான் சாப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல தி மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ஹோம்மேட் செர்லாக் ப்ரீமிக்ஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 4 கப் மக்கானா, 1.5 கப் பொரி, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி, இவங்க எல்லாரையும் தனித்தனியா ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபைன் பவுடரா டிர் பண்ணிட்டு இவங்க கூட 1/4 கப் பால் பவுடரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா தலைவம் ரெடி. மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னர்ல அப் டு 3 months பட்டுக்குட்டி மாதிரி இருப்பான். எப்பப்போ வேணுமோ தேவையான அளவுக்கு செர்லாக் ப்ரீமிக்ஸோட சுடு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா செர்லாக் ரெடி. இவனை நான் சாப்பிட போறனால சேவ் பண்ணல, பாப்பாக்கு கொடுக்கும் போது சேவ் பண்ணிட்டு கொடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutupu boy from Kirti. ரீசெண்டா ஒருத்தர் சாக்கோஸ் ரெசிபி வேணும் அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிஸ்க்ளைமர், இவன் அவன் கிடையாதுதான், ஆனா அவனை விடவே வேற லெவல்ல இருப்பான். எதுக்காக திஸ் டிஸ்க்ளைமர் நவ் அப்படின்னா, இவன் அவன் கிடையாது, இவனை இப்படி பண்ணவே கூடாது, இவனை எப்படி பண்ணணும் தெரியுமா, இவங்க எதுக்கு இந்த பேரை சொல்லி ஊரை ஏமாத்தணும், அவங்க அந்த மாதிரி பேர் வச்சிருக்கலாம், இந்த மாதிரி பேர் வச்சிருக்கலாம்னு காமெண்ட்ஸ்ல திட்டுறது மட்டும் இல்லாம குரூப் போட்டெல்லாம் திட்டுறீங்க. செம்ம ஃபன்னா இருக்கு படிக்கிறதுக்கு. யூ கண்டினியூ. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சாக்கோஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 4-5 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணி அவனை கரைச்சிக்கலாம் துளியுண்டு தண்ணியோட. அவன் நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 5-6 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்ததும் 3 கப் மக்கானா, தாமரை விதை அப்படின்னு சொல்லுவோம், இவனை ஆட் பண்ணி 4 to 5 நிமிட்ஸ் நல்லா வறுக்க போறோம். அவன் முறுமுறுன்னு ஆகிற வரை எல்லார் மேலயும் ஈவனா சாக்லேட் லேயர் கோட் ஆகி இவன் நல்லா முறுமுறுன்னு ஆயிட்டான்னா தலைவம் ரெடி. இவனை அப்படியே ஸ்நாக்காவும் சாப்பிடலாம், இல்ல பாலோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutupu boy from Kirti. பூஸ்டா ஹார்லிக்ஸா? ஹூ இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யோர் எனர்ஜி? காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலா ஹார்லிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப நாளா ஒருத்தங்க காமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸ்ல அக்கா பூஸ்டோ ஹார்லிக்ஸோ யாரோ ஒருத்தர் ரெசிபி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல டபுள் டமாக்கா பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் ப்ரீமிக்ஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 கப் மக்கானா, 1/2 கப் ஓட்ஸ், 1 கப் பாதாம், 1 கப் முந்திரி, இவங்க எல்லாரையும் லோ ஃபிளேம்ல தனித்தனியா ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் மக்கானா அண்ட் ஓட்ஸ் ஒரு ஃபைன் பவுடரா டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாதாம் அண்ட் முந்திரிய ஃபைன் பவுடரா டிப் பண்ணிட்டு இவங்க கூட 1 கப் பால் பவுடர் ஆட் பண்ணி இவங்க எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 பாதியா பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியில வெறும் 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ண போறோம். நம்ம மம்மி குடிப்பாங்கன்னு ஆட் பண்ணல. இன்னொரு பாதியில பூஸ்ட்க்கு 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா தலைவம் ரெடி. மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னர்ல அப் டு 6 months பட்டுக்குட்டி மாதிரி இருப்பான். எப்பப்போ வேணுமோ சூடு பால் ஒரு தண்ணியில நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ரீமிக்ஸை மிக்ஸ் பண்ணா பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutupu boy from Kirti. படம் பாக்குறோன்னு முடிவு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் டிங் அடிக்கிறது பாப்கார்ன் தான். பட் நீங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ரெகுலர் பாப்கார்னா, கேரமல் பாப்கார்னா? மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இவனை நீங்க ஒரு ஸ்நாக்கா பண்ணாலும் சரி, நவராத்திரிக்கோ தீபாவளிக்கோ பண்ணாலும் சரி, பட் பண்ணுங்க, பிகாஸ் சக்கையா இருப்பான். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல கேரமல் மாக் கானா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய், 3 கப் மக்கானாவை ஆட் பண்ணிக்கலாம். இவனை தாமரை விதை அப்படின்னு சொல்லுவோம். இவன் முறுமுறுன்னு ஆகிற வரை 4 to 5 நிமிட்ஸ் நல்லா வறுத்துட்டு ஒரு ஓரமா வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 3 கப் வெல்லம், துளியோண்டு தண்ணி ஆட் பண்ணி வெல்லத்தை நல்லா உருக்கிட்டு தேவைப்பட்ட அவனை வடிகட்டிட்டு 1 to 2 நிமிட்ஸ் அவனை நல்லா கொதிக்க விட்டுட்டு இவன் மேல 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஷைன் தெரியும் போது துளியோண்டு பேக்கிங் சோடா, இவன் ஆப்ஷனல் தான், பட் மக்கானா மேல இந்த கேரமல் கோட் ஆகிற ப்ராசஸ் இவன் ஈஸி ஆக்குவான். இப்போ நம்ம வெயிட்டீஸ்ல வச்சிருக்கிற மக்கானாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பட்டர் பேப்பர்ல ஸ்ப்ரெட் பண்ணி அவனை கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆக விட்டா தலைவம் ரெடி. மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னர்ல பட்டுக்குட்டி மாதிரி இருப்பான். இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutupu boy from Kirti. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே ஹாப்பியா ரசிச்சு ருசிச்சு முக்கியமா கில்ட் ஃப்ரீயா இவனை சாப்பிடலாம். டப்பு டப்புன்னு ரெடி பண்ணிடலாம். பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல. ஒன்லி சோகாச்சி என்னன்னா வெயிட்டிங் டைம். அவன் செட் ஆகுற வரைக்கும் பொறுமையா இருக்கணும்ல, அதுதான் கஷ்டம். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சாக்லேட் ஐக்கியம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி, 6-7 டீசீடட் டேட்ஸ், இவங்க கூட சூடு பால் விட்டு ஒரு ஓரமா வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில 1/2 கப் மக்கானா, இவன் நல்ல முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இவனையும் வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் நல்ல குவாலிட்டி சாக்லேட், நான் டார்க் எடுத்திருக்கேன், இவனையும் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மக்கானா, நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் அண்ட் வெயிட்டீஸ்ல வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ், இவங்க எல்லாரையும் நல்லா ஸ்மூத்தா டிர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி டிர் பண்ணிக்கோங்க. அம்புட்டுதான். உங்களுக்கு இஷ்டமான மோல்ல மாத்தி உங்களுக்கு இஷ்டமான டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணா தலைவம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutupu boy from Kirti.